நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற ஒரு தலைப்பு, நாம் தேவனால் பிறந்தவர்கள். ஞானஸ்தானத்தில் நம்ம ஜலத்தினாலே மறுபடி பிறந்தோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இன்னும் வேதத்தில் சொல்கிறாரு, நாம் தேவனால் பிறந்தவர்கள். மாம்ச சித்தத்தினாலோ புருஷ சித்தத்தினாலாவது அல்லது இன்னும் இரத்தத்தினாலாவது அவர் பிறவாமல் தேவனாலே பிறந்த ஒரு அனுபவம் என்ன, அதை பார்க்க போகிறோம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய வாக்குத்தத்தம் இருக்கும்பா, அதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டே அலைஞ்சிங்கன்னா அதெல்லாம் மாம்சத்துக்கு தான் அதிகமாக உதவும், அல்லது ஒரு ஆவிக்குரிய அட்வைஸ் வேணால் கொடுக்கலாம் அது. ஆனால் இது அப்படி இல்லை, நித்திய ஜீவன். இது ஆதாமுக்கு கிடைத்திராத ஒரு காரியம். அவனை பூமியை ஆளுபடிக்கு அவனை வச்சுருந்தார். பூமி, இந்த உலகம், இந்த மாம்ச சரீரத்தில் உலகத்தை ஆளும்படி பழகி பெருகி பூமியை ஆண்டு கொள்கன்னு சொன்னார். ஆனால் நீங்களும் நானும் அப்படி அல்ல. இந்த உலகத்திலையும் வாழ்ந்து பரலோகத்தில் போய் பரலோகத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றுக்கும் மேலும் அதிகாரமுடையவர்களாய் நாம் நிற்கத்தக்கதாய் அவருடைய சிங்காசனத்தோடு கூட நாமும் போய் அமரும்படிக்கு, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நாம் தேவனாலே பிறந்திருக்கிறோம். மறந்து போகாதீங்க. அப்போ என்ன வாழ்க்கை நம்ம வாழணும் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும். இழந்து போனவைகள் கிடையாது, இழந்து போனது ஆத்மாவுக்கு அந்த ஜீவன் இழந்து போச்சு. அதை ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இருக்கிறார் என்ற முதல்ல ஆத்மாவை ரட்சித்து கொள்ள தெரியணும். ஆத்மாவுக்கு ஜீவனை உண்டு பண்ணி கொள்ள தெரிய வேண்டும். யோவான் 10:9 பார்க்குறீங்க, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால். வழியாயின்னு சொன்னால் எப்படி, நல்லா யோசிங்க. அவருக்குள்ளே நீங்கள் கடந்து வர வேண்டியிருக்கு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவோடு கூட இருக்கிற அனுபவத்தை பார்க்கல அதிகமாக கிறிஸ்துவுக்குள் கடந்து போகிற ஒரு அனுபவம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், காப்பாற்றப்பட்டுருவான், உலகத்தில் ஜீவன் அடைந்து கொள்வான், நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து போவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இந்த பூமியில் எப்படி மேய்த்து கொண்டு இருக்கிறார் பாருங்கள். 95 சங்கீதம் 7 அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்கு உள்ளான ஆடுகளுமாவே. அடங்கி இருக்கணும். அவர் மேய்க்கிறார். குமாரன் உலகத்தில் கொடுத்து வச்சிருக்கிறாரு. நல்ல மேய்ப்பனாக உள்ள வரார். ஒரு ஆத்மாவுக்கு கண்காணியும் நல்ல மேய்ப்பனுமாக கடந்து வருகிறார். இந்த 23 சங்கீதத்தில் முழுமையாக வீட்டில் படிங்க. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். 100 சங்கீதம் 3 நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். அவரே உண்டாக்கினார்ங்கிறதுக்கு உலகத்தில் எல்லா மனுஷனையும் உண்டாக்கின காரியத்தில் நாமளும் நடுவில் இருந்து சொல்கிறதில்ல. அவருக்கென்று, அவர் மூலமாய் நாமெல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனால் பிறந்தவர்கள் உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவருடைய சொந்த ஜனமும் முதல்ல மாறுறோம். அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். 1 யோவான் 5:19 பார்க்குறீங்க, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். 2 காரியம், 2 மனுஷர்களை பார்க்குறீங்க. பொல்லாங்கனுக்குள்ள கையில் ஆப்பட்டு கிடக்கிற மனுஷர்கள் உலகம் முழுவதும். அதில் நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம், இந்த உலகத்தில் இருக்கிறோம். யோவான் 10:10 பார்த்தீங்கன்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இந்த அனுபவம் வரணும், உள்ள நமக்குள்ளே வரணும். மத்தேயு 13 36-40 வரைக்குள்ள வசனங்களை சீஷர்கள் அவிடத்தில் நிலத்தின் கலைகளை பற்றிய ஓமைகளை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் பிரதித்திரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். விதையெல்லாம் என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க, வெறும் வசன வார்த்தை ஒரு இடங்களில் விதையாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். இங்கே விதையை நீங்கள் தான். ஹலோ, திட்டம் தெளிவாக சொல்கிறாரு. 38 நிலம் உலகம் நல்ல விதை, ராஜ்யத்தின் புத்திரர். நாம் தான் அப்படி ராஜ்யத்தின் புத்திரராக அந்த நல்ல விதையை விதைக்கப்படுறோம். கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். கடைசி காலம் வரைக்கும் கலையும் வளரும், அறுப்பு காலத்தில் வரும், தேவ தூதர்களை அனுப்புவார். இதை விதைக்கிறவன் சத்துரு பிசாசு, கலை
களையை விதைக்கிறவன். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம். எப்படி? யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் பூமியில உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கு. கலை செழிப்பாத்தான் தெரியும். ஆனால் நீங்களும் நானும் அவரால் விதைக்கப்பட்ட நல்ல விதை. கனி கொடுக்கணும். கனி கொடுக்கலைன்னா பிரயோஜனம் இல்லைப்பா. முள்செடியாகவே இருந்தீங்கன்னா கனி கொடுக்க முடியாது. நல்ல மரமாக இருந்தால் தான் நல்லா கனி கொடுக்க முடியும். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, தனக்குள்ளே ஏற்றுக்கொண்டவர்கள் வழி நடத்தும்படி தன்னை காப்பாற்றும்படிக்கு அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளைகளாகிறோம். முதல்ல பிறந்த உடனே குமாரனும் குமாரத்தையும் ஆயிரல. ஹலோ, இன்னும் வளரணும். அதனால தான் சொல்கிறாரு, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாகவே இருக்கும் இச்சை, ஆனால் ஆவியினாலே பிறப்பது தேவன் தன் ஆவி நமக்குள்ள எப்படி ஆதாமே தன்னுடைய ஆவியை ஊதி அவன் ஜீவ ஆத்மாவானாலோ அதே போல் நம்மளை மறுபடியும் உருவாக்குகிறார். நல்லா கவனிங்கப்பா. பிறப்பது ஆவியாக இருக்கும். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்படி இருக்கிறோமா? நல்லா கவனிக்கப்பா. சும்மா வெறும் பேச்சளவில் ஞானசானம் வாங்கிட்டேன் சபையில் இருக்கேன்னு சொல்கிறது பெரிய காரியமே இல்லை. ரோமர் 8:16 சொல்கிறாரு, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியனுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ரோமர் 8:14 பார்த்தீங்கன்னா, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறார்களோ, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கு, பொல்லாங்கனால் வழிநடத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய ஆவியினாலே வழி நடத்தப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அப்படி நடத்தப்படுகிறவர்கள் அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். வளர்ச்சி அடைஞ்சிடுறாங்க ஆவியில். அதான் புத்திரர்னு போது தான் அந்த வீட்டில் உள்ள எல்லா உடமைகளுக்கும் சொந்தம் கொண்டாட முடியும், ஆளுகை செய்ய முடியும். வளராத வரைக்கும் நீங்கள் சிறு பிள்ளையாக இருந்தீங்கன்னா வீட்டில் உள்ள வேலைக்காரன் உங்களோட கூடலவன். இதில் பார்த்து எபேசியர் 5:8 முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் இருள் நிறைந்த உலகம். நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாக இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. பார்த்தீங்களா? இதான் நம்முடைய பாவங்களை அவர் நம்மை விட்டு நீக்கிற பொழுது 103 சங்கீதம் 12 சொல்கிறாரு, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றினார். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு இருள், கிழக்கு வெளிச்சம், பகலுக்குரியதாக இருக்குது. அங்கே வந்துட்டோம், அங்கே கொண்டு வந்துட்டார் நம்மளை. இனி நமக்கு மேற்க சாய வேண்டிய அவசியமே இல்லை. அருணோதயம் உதிச்சாச்சு. இயேசு கிறிஸ்துவே சூரியனாக கிளம்பி உள்ளே வராரு, வெளிச்சத்துக்குள்ளே வழியில் நடத்துகிறாரு. என்னை பின் செல்கிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்னு சொன்னாரே. இதெல்லாம் பார்க்க முடியும். அது பகலின் பிள்ளைகளுமாக இருக்கிறோம். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. பார்த்தீங்களா? இரவுன்னு சொன்னால் மேற்கே கிடக்கிறது, அதான் இருள். கிழக்க வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இரவுக்கும் இருளுக்குள்ளே கிடந்தோம், இப்போ பகலுக்குரியவங்களாயிட்டோம். இரவு முடிஞ்சு போச்சு, இருளும் நம்ம விட்டு அந்தகாரமும் நீங்கிருச்சு, ஒளிக்குள்ளே வந்துட்டோம். நம்முடைய நீதி மத்தியானம் ஏறி பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல அது இருக்கும், மேற்க சாயவே சாயாது. சரி, இன்னும் கலாத்தியர் 4:6 பார்க்குறீங்க, மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடினாலே ஆயிட்டீங்களா? புத்திரராக இருக்கிறபடினாலே உங்கள் எப்படி செய்ய வைக்கிறார் பாருங்க. அப்பா பிதாவே, எப்படியா வெறும் பிதாவேன்னு கூப்பிடலை, அப்பா பிதாவே எங்களை பெற்றெடுத்திருக்கிற, பிள்ளைகளாக்கிட்டீர, இப்போ நாங்கள் புத்திரராக வளர்ந்துட்டோம், உம்முடையவைகள் யாவும் என்னுடையவைகள். தன்னுடைய குமாரன் கொடுக்குறாரு, தம்முடைய சொந்த குமாரனே நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? கவனிங்க, அவரை எப்படி கூப்பிட வைக்கார் ஆவியானவர்? அப்பா. சொந்தம் கொண்டாடுறோம். இது ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரையில் உள்ள தலைமுறைகளுக்கெல்லாம் கிடைக்கல. ஏதோ பேர் சொல்லி அழைச்சிக்கிட்டே இருந்தாங்க, யாவே, யெகோவா, ஈவே,
நிறைய வார்த்தைகள் யெகோவா ஈரே அவருக்கு குணாதிசயங்களை வச்சு அவருக்கு பேர் சொன்னாங்க. மோசைக்கு கிடைக்காததான், ஆபிரகாமுக்கு கிடைக்காத பெரிய காரியம்தான் நமக்கு இது கிடச்சிருக்கு. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். இந்த பூமியிலே தேவனுடைய குடும்பமாயிடுறோம். நல்லா கவனிங்கப்பா. நீ தேவனுடைய பிள்ளையானது மட்டும் இல்லை, வளர்ந்து குமாரனானது மட்டும் இல்லை, அவருடைய ஒரு குடும்பமாக மாறிடுறோமா. 12 மத்தேயு 49 தம்முடைய கையை நீட்டி தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி. நல்லா கவனிங்க, கையை எங்கேயோ நீட்டி சொல்லலை, சீஷர்கள் சீஷராயிட்டீங்களா? யோவான் 8:32 வாசிங்கன்னா தெரியும். தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் எனக்கு சீஷர்களாக இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்ன சத்தியம்? இதுதான். அப்பா பிதாவின்னு இப்போ சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். தேவனால் பிறந்திருக்கோம். சத்தியம்தான் இதெல்லாம். சரி, இன்னும் என்ன சொல்கிறாரு? நேரே நீட்டி இதோ என் தாயும். இயேசுக்கு சொல்கிறாருப்பா. குடும்பம் எப்படி வருது பாருங்கள். தாயும் என் சகோதரரும் இவர்களே. இயேசு அரவணைச்சு சொல்கிறாரு. உங்களையும் அப்படித்தான், என்னையும் அப்படித்தான், இன்றைக்கி அப்படித்தான் கூப்பிட்றாரு. நீங்கள் இயேசு கிறிஸ்துவ தைரியமாக சகோதரனேன்னு கூப்பிட முடியும். அந்த அனுபவம் வரணும், தெரிஞ்சுக்கிட்ட தெரியணும். அவரும் நம்மளை அப்படி கூப்பிடுவார். மத்தேயு 12:50 பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். பார்த்தீங்களா? குடும்பமாயிட்டோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட சொந்த கொண்டாடுகிறோம். சோதரவாளிகளாக மாறிட்டோம். அந்த சோதரத்தில் பங்காளிகளாக மாறுறோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட பங்காளியாக மாறுறோம். இயேசு கிறிஸ்துக்கு எதெல்லாம் சொந்தமோ, எதெல்லாம் பங்காக ஈவாக தேவன் கொடுக்கிறாரோ அது எல்லாத்தையும் நம்ம சுதந்திரிக்கும்படிக்கு தேவன் நமக்கு இதை அருளி செய்திருக்கிறார். அதனால தான் அவருக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவி, அவருக்குள்ளே இருந்த நீதி, அவருக்குள்ளே இருந்த வல்லமை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லத்தக்கதாக தேவன் நம்மை விதமாய் நடத்துகிறார். இந்த பூமியிலே தேவனுடைய குடும்பமாக இருக்கிறது மட்டும் இல்லை, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டு இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாயிட்டார். நாம் அவருடைய வீடாக மாறுறோம், அவருடைய ஆலயமாய் மாறுகிறோம். அவர் மாளிகை முழுவதும் எசைவாய் கட்டப்பட்டு எபேசியர் 2:20-21 பார்க்கலாம், 22 பார்க்கலாம். நம்ம ஒரே வாசஸ்தலமாக மாறிடுறோம்ப்பா. எபேசியர் 3:14 பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் உள்ளவைகளும் புலோகத்தில் உள்ளவாகிய எல்லாம் ஒரே முழு குடும்பமாக நாம் காரணராகிய பிதாவை நாம் அப்படி தோத்தரிக்கிறோம். பரலோகத்தில் உள்ளவைகளோடு கூட சேர்ந்து. இதில் நிறைய இருக்கு இல்லையா? பைபிள்லாம் வாசிக்கிறீங்களே, சகல பரிசுத்தவானுடைய கூட்டம் நீங்கள் சியோன் மலையில் நடத்திருக்கோம். சகல பரிசுத்தவானுடைய கூட்டத்துக்கும் வந்து சேர்த்தீர்களேன்னு சொல்லுவார். சேர்வீர்களேன்னு சொல்லலை. அதான் குடும்பம் ஆயிட்டோம். நல்லா கவனிக்கணும். இல்லை எபிரேயர் 2:11 பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இதன் நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். அதனால தான் வெட்கப்படலையாம். எபிரேயர் 2:13 நான் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் பிலிப்பியர் 2:15 கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி பிலிப்பியர் 2:14 சொல்கிறார். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் சொன்னார். ரொம்ப நம்பிக்கையாக இருக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. தேவனே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட இந்த செய்தியின்படி உலகம் முழுவதும் பொல்லாங்களுக்குள் கிடக்கிறது என்றும் உலகம் முழுவதிலும் உள்ள ஜனங்கள் இருளில் இருக்கிறார் என்றும் நாங்களோ தேவனால் பிறந்தவர்கள் என்றும் இருளுக்குரியவர்கள் அல்ல ஒளிக்குரியவர்களாய் மாறி இருக்கிறோம் என்பதையும் கேட்டறிந்தோம். அதன்படி நாங்கள் நடக்கிறோமா என்று நாங்கள் உய்ந்து ஆராய்ந்து உள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த உலகத்திலே பொல்லாங்களுடைய கைக்கும் உலகத்தின் ஜனத்தின் கைக்கும் எங்களை தப்புவித்து விடுக்கும்படி உண்மை வேண்டிக் கொள்கிறோப்பா. நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளும் அப்பா புத்திரரும் மாறி இருக்கிறபடியினால் சகலத்தையும் சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாய் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீரே.
அந்த சோதனம் என்னவென்பதை நாங்கள் அறிந்து கொள்ள இன்னும் அதிகமாய் சத்தியத்தை வெளிப்படுத்தித்தார். முற்றிலும் காத்துக்கொள்ளும், எங்களை பலப்படுத்தும். கர்த்தரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.